வணக்கம். தமிழ்நாடு முழுக்க இப்போ ஒரே பேச்சுதான். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை. ஒரு நலத்திட்டமா ஆரம்பிச்ச இந்த விஷயம் இப்போ தமிழ்நாட்டோட அரசியலையே தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா மாறியிருக்கு. சரி, வாங்க இத பத்தி கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற முதல் கேள்வி, இல்ல தமிழ்நாட்டுல பல பேர் மனசுல ஓடிட்டு இருக்கிற கேள்வி இதுதான்னு எனக்கு தெரியும். மாசம் கிடைக்கிற இந்த 1000 ரூபாய் 2000 மாறுமா, இல்ல அதுக்கு மேலேயும் போகுமா? இந்த ஒரு கேள்விதான் இப்போ தமிழ்நாட்டின் ஹாட் டாபிக். இப்போ நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் 1 கோடிக்கும் மேலான பெண்கள் இந்த திட்டத்தால பயனடைறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, லட்சக்கணக்கானவங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இன்னும் பலர் காத்திருப்போர் பட்டியல இருக்காங்க. இது ஒரு பக்கம் பெரிய நம்பிக்கைனாலும் இன்னொரு பக்கம் பெரிய ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கு. ஏன் ஏன் இத்தனை பேரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. 2வது, ஆன்லைன்ல சில டெக்னிக்கல் பிரச்சனைகள். 3வது, டாக்குமெண்ட்ஸை சரியா சப்மிட் பண்ணாததுன்னு இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுது. இதனால தகுதி இருந்தும் பணம் கிடைக்காத ஒரு பெரிய கூட்டம் ஒரு 2வது சான்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வெறும் ஒரு திட்டம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட புது பொலிட்டிக்கல் பேட்டில் ஃபீல்டாவே இது மாறிடுச்சு. ஆமாங்க, எல்லா கட்சிகளும் இப்போ இந்த ஒரு திட்டத்தை மையமா வச்சுதான் அவங்களோட அரசியல் கணக்கே போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா? விஸ்வரூபம். சாதாரணமா ஆரம்பிச்ச ஒரு உதவித்தொகை திட்டம் இப்போ ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரப்போற 2026 எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்கணும் தோக்கணும்னு தீர்மானிக்கிற ஒரே சக்தியா இது மாறிடுச்சுன்னு அரசியல் அனலிஸ்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அடேங்கப்பா! சரி, இந்த அரசியல் யுத்தத்துல கட்சிகளோட வாக்குறுதிகள் என்ன? யார் என்ன சொல்றாங்க? வாங்க ஒரு சின்ன கம்பேரிசன் பாத்துரலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க. ஆளும் திமுகவும் சரி, எதிர்க்கட்சியான அதிமுகவும் சரி, 2 பேருமே தொகைய 2000 ஆக்கவும் சொல்றாங்க. ஆனா அந்த சின்ன பட் எங்க இருக்குன்னா, திமுக இத அவங்களோட திராவிட மாடல் 2.0 ஒரு பகுதியா சொல்றாங்க. ஆனா அதிமுகவோ எந்த கண்டிஷனும் கிடையாது, எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் கொடுப்போம்னு சொல்றாங்க. அந்த நிபந்தனைகள் இன்றிங்கிற வார்த்தை தான் இங்க கேம் சேஞ்சர். இந்த போட்டி இதோட நிக்கல. இன்னும் ஒரு படி மேல போய் அதிமுக தரப்புல இருந்து உரிமை தொகை மட்டும் இல்லாம ஒரு கருணை தொகையா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படணும் பேச்சுகள் அடிபடுது. இதனால அரசியல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. காசு எவ்வளவுங்கிறத விட இப்போ அதை விட ஒரு முக்கியமான ஒரு பெரிய கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு. அது என்னன்னா, இந்த பணம் கடைசில யாருக்கு போய் சேரும்? தகுதிகள் மாறுமா, இல்ல இதே நிலைமை தான் தொடருமா? ஆமாங்க, இதுதான் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆன லட்சக்கணக்கான பெண்களோட ஒரே எதிர்பார்ப்பு. இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் மாறுமா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, இவங்களோட குடும்பத்துக்கெல்லாம் இந்த திட்டத்துல இடம் கிடையாது. ஆனா எதிர்க்கட்சிகள் எல்லாருக்கும் சொன்னதால இந்த ரூல்ஸ்ல ஒரு பெரிய மாற்றம் வரலாம் ஆனா ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. இதுல ஒரு சின்ன சஸ்பென்ஸும் இருக்கு. ஒருவேளை எல்லாருக்கும் கொடுக்க முடியாட்டா கூட அட்லீஸ்ட் பெரிய பெரிய அரசு அதிகாரிகளை விட்டுட்டு கீழ்மட்டத்துல வேலை செய்யற கடைநிலை ஊழியர்களோட குடும்பங்களுக்காவது இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவாங்களா? இதுதான் இப்ப போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய டிபேட். ஓகே, வாக்குறுதிகள் கொடுத்தாச்சு, அரசியல் களமும் ரெடி. அப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? பயனாளிகளுக்கு என்னதான் காத்திருக்கு? இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஒண்ணுதான். எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சாலும் சரி, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிருக்கிறதால இந்த மாசம் வர்ற உதவித்தொகை கண்டிப்பா உயரப்போகுது. இது மட்டும் கிட்டத்தட்ட உறுதி. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வெறும் ஒரே ஒரு நல்ல திட்டம் அது ஒரு மாநிலத்தோட முழு அரசியலையும் ஒரு ஆட்சியோட எதிர்காலத்தையுமே தீர்மானிக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.